பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரேக திருநாமம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் இந்த 7ஆம் ஞாயிறு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையை நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் கண்டுகளித்து ஆவிக்குள்ளாக நாம் தேவனை ஆராதிக்கும்படி உங்களை இல்லங்களிலே அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. பராபரனாகிய கர்த்தாவே, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை போற்றி துதித்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதன் மூலமாக எங்கள் ஆத்ம பசித்தாகத்தை தீர்த்து கொள்ளும்படி எங்கள் வீடுகளிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய சத்திய வசனத்தை தைரியத்தோடு எடுத்து எங்களுக்கு பிரசங்கிக்கவும் அதை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழவும் தேவரீர் எங்களுக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அனுக்கிரகம் செய்தருளும். கர்த்தாவே, நாங்கள் பாடுகின்ற பொழுது கருத்தாய் பாடவும் உம்முடைய திருவசனங்களை கேட்கின்ற பொழுது எங்களை இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தருளும். ஆவியோடு உண்மையோடும் நாங்கள் ஆராதித்து உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கவனத்தோடு கேட்டு ஆண்டவரே, எங்கள் ஆத்துமத்தை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளவும் எங்கள் வாழ்க்கையை சீர்பிடித்துக் கொள்ளவும் இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆம். நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் 29ஆம் கீர்த்தனை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். கீர்த்தனை 29. தேவா பிரசன்னம் தாருமே, உம் பாதம் தொழுகின்றோம், இயேசுவே உம் திவ்ய நாமத்தில் இன்பமுடன் கூடி வந்தோமே. 29ஆம் கீர்த்தனை பாடுவோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, பணிந்து குனிந்து தொழுகிறோம். கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே, 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த நன்மை ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்தெண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா
பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே, கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். திருத்துவ பண்டிகை பின்வரும் 7ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்கான சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் முறையாக வாசிப்போம். அது 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் முதல் நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் முதல் நாம் முறையாக வாசிப்போம். 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை முறையாக வாசிப்போம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் உண்டாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாய் 355ஆம் ஞானப்பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 355 முதல் 3 கவிகளை பாடுவோம். பாதை காட்டும் யெகோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலகம் காடுதான், வானாகாரம் தந்து என்னை போஷியும். ஞானப்பாடல் 355 முதல் 3 கவிகளை பாடுவோம். பாதை காட்டுமாய யெகோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலகம் காடுதான், வானாகாரம் தந்து என்னை போஷியும், தந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றை நீ திறந்து தாருமேன், தீபமேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமேன். வல்லமீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவினந்தகாரவது என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து
என்னை சேர்ப்பீர் மோட்சத்தில். கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். திருத்துவ பண்டிகை பின்வரும் 7ஆம் ஞாயிற்கான ஆரம்ப வாக்கியத்தை நாம் முறையாக வாசித்து நாம் பாடுவோம். அது நமது ஞானப்பாட்டு புஸ்தகத்தில் பின்புறத்தில் 39ஆம் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியம். நம்முடைய ஞானப்பாட்டு புஸ்தகத்தில் பின்புறத்தில் 38ஆம் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியம். திருத்துவ பண்டிகை பிந்தின 7ஆம் ஞாயிறு. உன்னையும் பராபரன் அருளி யாவற்றையும் பராபரனுக்கு படையுங்கள். சகல ஜனங்களே கை கொட்டுங்கள். விழிப்புடனே கடவுள் முன் ஆரவாரம் செய்யுங்கள். உன்னதமான கர்த்தர் பயங்கரமானவர். பூமி அனைத்தையும் ஆளும் மகத்தான ராஜா அவரே. நம்முடைய ராஜாவை புகழ்ந்து பாடுங்கள். பாடல்களை பாடி அவரை துதியுங்கள். சகல ஜனங்களே கை கோட்டுங்கள். களிப்புடனே கடவுள் முன் ஆரவாரம் செய்யுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர். பூமி அனைத்தையும் ஆளும் மகத்தான ராஜா அவரே. நம்முடைய ராஜாவை புகழ்ந்து பாடுங்கள். பாடல்களை பாடி அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்போதும் எப்போதுமான காலம் இருக்கிறபடியே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ கிருபை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் பராபனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே நமது பாவங்களை அறிக்கை செய்து, பராபரனே, பாவிகளாக எங்கள் பேரில் கிருபை உள்ளவராகும் என்று சொல்லி நாம் யாவரும் நம்முடைய இல்லங்களில் முழங்கால் படியிட்டு நாம் கெஞ்சி மன்றாடுவோம். வாருங்கள். உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தவர்களுக்கு பராபரன் இறங்கினார். அவர் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இவை நிமித்தமாய் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே. அவருடைய பரிசுத்த திருநாமத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று 233ஆம் கீர்த்தனின் மூலமாய் நாம் கர்த்தரை புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள்.
உன்னத பரனுக்கே மிக மகிமை நின் சமாதான உலகினில் பெருக கடவுளின் பிரியமதே என்றென்றோ நீசராமானிடமே துலங்க. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துத்தியம் செய்வோம் உம்மை மாரசே. தோத்திரம் மாட்சிமைக்கே பரனே, துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே. சுதனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சுத்தா ஜெபம் கேடோம் பரன் பல தோழா ஜெபம் கேடோம் கிறிஸ்தே. நித்ய பிதாவின் மகிமையில் நீரே நிமலாவியினோடாடுகிறீரே. இதமே அச்சனையே உன்னத நேயரு கர்ச்சனையே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வத்திற்கு மல்ல நித்திய பராபரனே, தேவரின் முது பரிசுத்த வசனத்தை எங்களுக்கு அருள செய்து அதை நாள் வரைக்கும் எங்களிடத்திலே காப்பாற்றி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே மரண பரியந்தம் நிலைத்திருந்து நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு தேவரின் முது வசனத்தை கொண்டு எங்களுக்கு முது பரிசுத்த ஆவியை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசகுமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. திருத்தோப்பண்டைக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசிக்க கேட்போமாக. அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற நிருப வாக்கியத்தை பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசிக்க கேட்போம். அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை வாசிக்க நாம் கவனத்துடன் கேட்போமாக. எரேமியா 31ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களை சிறையிருப்பை திரும்பும்போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவார் என்ற வார்த்தையை யூத தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிட்ட குடிகளும் மந்தைகளையும் மேய்த்த திரிகிறவர்களுக்கு ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடையும் பண்ணி நோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்றார் என்பது. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை தோத்தரிப்போம். சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், எல்லாமல்ல கர்த்தரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமேன். அந்தபடி நாளுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நிருப வாக்கியத்தை வாசிக்க நாம் பயபுத்தன் கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை வாசிக்க நாம் கவனத்துடன் கேட்போமாக.
உங்கள் மாம்சத்தினுடைய பலவீனத்தின் நிமித்தம் மனுஷன் அடைவாய் பேசுகிறேன். அக்கிரமம் நடக்க நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஊழியமாய் எப்படி ஒப்பு கொடுத்தீர்களோ அப்படி இப்போது பரிசுத்தமாகுதல் நடக்க உங்கள் அவயங்களை நீதிக்கு ஊழியமாய் ஒப்புக்கொடுங்கள். ஏனெனில் பாவத்துக்கு நீங்கள் ஊழியக்காரராய் இருக்க கொள்ள நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் வெட்கப்படுகிற கிரியைகளினால் அப்போது என்ன பலனை அடைந்தீர்கள்? அவைகளின் முடிவு மரணமே. இப்போதோ நீங்கள் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு பராபரனுக்கு ஊழியக்காரரான பின்பு பரிசுத்தமாக்குதல் உங்களுடைய பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம், பராபரனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மூலமாய் வரும் நித்திய ஜீவன். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த திருவசனையை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தி காப்பாராக. ஆமென். பராபரனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள். சிறுமையானவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்தபடியே இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. அது பரிசுத்த மார்க்கு என்பெழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். பரிசுத்த மார்க்கு என்பெழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நாம் யாவரும் நம்முடைய வீடுகளிலே எழுந்து நின்று ஆண்டுடைய வார்த்தையை பயபக்தியுடன் கேட்போமாக. அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்களாய் சாப்பிடாமல் ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகப்படினாலே நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு இயேசுடைய சீடர்கள், இந்த வனாந்திரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தி ஆக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களுக்கு எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது இயேசு ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவளுக்கு பரிமாறும்படி சீடர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. இயேசு அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு இயேசு அவர்களை அனுப்பிவிட்டார் என்பது. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்தீரா. கிறிஸ்துவே உமக்கு தோத்தீரா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உலகெங்கும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களும் விசுவாசிகளோடும் நாம் ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் நியாய தீர்ப்பையும் எதிர்நோக்கினவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு பலப்பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாக உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து
பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தள்ளினார். பரமஇடத்திற்கு ஏறி சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பிராபரின் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தமானவருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னாடி விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த உண்மையான விசுவாசத்தில் நம்முடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் என்ன சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் வருகிற வாரத்திலே தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த விரும்புகிறவர்கள் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் முழங்கால் படியிடுவீர்களாக. மற்றும் கர்த்தரின் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், இக்கட்டிலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லி நன்றி செலுத்தி விரும்புகிறவர்களோடு சபை மக்களை நாம் எல்லாரும் அவர்களுக்கு ஊக்கத்தோடு ஜெபிப்போம். அதற்கு ஆதாரமாக 132ஆம் நாணப்பாடலில் 9ஆம் கவியை உணர்ந்து பாடுவோம். நாணப்பாடல் 132 9ஆம் கவி. பள்ளம் மேடும் காடுமான எல்லா வழிகளிலும் நீர் எனது உண்மையான என்னை காப்பாற்றினீரே, மோசத்தில் ஒத்தாசையாக வந்து இறங்கினீரே என்பதற்காக உமக்கு 1000 தரம் கர்த்தரே சங்கீர்த்தனம். இந்த பாடலை பாடி நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். பள்ளமேடும் காடுமான எவழிகளிலும் நீர் என்னை உமதுண்மையான காவலால் காப்பாற்றினீர். மோசத்தில் ஒத்தாசையாக வந்திறங்கிறதற்காக உமக்காயிரந்தரம் கர்த்தரே சங்கீர்த்தனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. கர்த்தர் என்னை தம் தீங்கு நாளில் தமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து என்னை மறைத்து என்னை பாதுகாக்கின்றார். இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் இல்லங்களிலிருந்து விசுவாசிகளோடு ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் எவ்வளவு நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், எங்களுக்கு ஒரு தாயை போல எங்களை தேற்றுகிறீர், தகப்பனை போல எங்களை சுமக்கின்றீர். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஐயோ ஐயோ என்கிற சத்தம் ஒரு பக்கம், இது முடியாது முடியாது என்கின்ற ஒரு அவநம்பிக்கையின் சத்தம் ஒருபுறம், நாங்கள் என்ன செய்வோம் என்று ஆர்ப்பரிக்கின்ற சத்தம் ஒரு பக்கம், ஐயோ மரித்து விட்டார்களே என்கிற சத்தம் மற்றொரு பக்கம் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் காதுகளில் உம்முடைய உன்னதமான வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் ஒலிக்கின்றதேப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எவ்வளோ கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் மத்தியிலையும் பயப்படாதே பயப்படாதே என்கிற உடைய சத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற சத்தம், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிற உடைய ஜீவனுள்ள வசனம் என்று எங்கள் காதுகளில் கேட்கிறது ராஜா. இந்த லாக்டவுன், கொள்ளை நோய் காலங்களில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய உன்னதமான வாக்கு தத்தங்களை தானே பிழைத்தோம், ஆறுதல் அடைந்தோம், தேற்றப்பட்டோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. புயல் வீசலாம், கடல் கொந்தளிக்கலாம், படகும் கவிழலாம், தண்ணீர் படகுக்குள் வரலாம், ஆனால் இயேசுவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். விசுவாசி பயப்படாதே,
விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி வந்திருப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அடியாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, முந்தி நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினாலே எங்கள் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினீரே. நாங்கள் தாயின் கற்பத்தில் இருப்பதற்கு முன்பதாகவே, வெளிவருவதற்கு முன்பதாகவே, இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே எங்களை ஆதரித்தீர், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர், எங்களை காப்பாற்றினீர் என்றெல்லாம் சங்கீதக்காரன் சொல்கிறாரே. அவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலப்படுத்து ராஜா. உம்முடைய காயப்பட்ட கருத்தினால் தொட்டு ஆசீர்வதி ராஜா. கர்த்தர் எதற்காக இந்த புதிய ஆண்டை எனக்கு கொடுக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டு வாழ கிருபை செய்தல் ராஜா. பண பலத்தினாலோ ஆள் பலத்தினாலோ ஸ்டேட்டஸினாலோ அல்ல ராஜா, உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. திருமண நாளை கொண்டாடுகின்ற அடியார்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவனும் மனைவியுமாய் இணைந்த நாள் முதல் உம்முடைய சமூகத்தில் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மறவாமல் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நல்ல கணவனாய் நல்ல கிறிஸ்தவ மனைவியாய் வாழ்ந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனிகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள சந்தியாய் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ராஜா. பரலோக ஆசீர்வாதங்களினாலும் ஏற்ற காலத்தில் பூலோக ஆசீர்வாதங்களினாலும் இவர்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் சாட்சியுள்ள குடும்பமாய், கிறிஸ்தவ குடும்பமாய், கிறிஸ்துவை பறைசாட்டுகின்ற குடும்பமாய் இருக்க அவர்களுக்கு கிருபை செய்தருளும். கர்த்தாவே, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் உண்டு ராஜா. வியாதியிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி எங்களிடத்தில் இருக்கிறதுனாலே நாங்கள் பிழைத்துக் கொண்டோம் என்பதனால் அல்ல ராஜா, உம்முடைய உன்னதமான இரத்தத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே, இரக்கத்தினால் தான் ராஜா நாங்கள் இருக்கின்றோம். கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே அவர்களை பலப்படுத்து ராஜா. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், இயேசுவை மரித்தோரில் எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கின்ற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொன்னீரல்லவா. ரோமர் 8:11 அப்படியாக உங்களுடைய உன்னதத்தின் ஆவியை அனுப்பி எங்கள் சபைகளிலும் பலவீனத்தோடு இருக்கின்ற, சுகவீனத்தோடு இருக்கிற, பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு முத அடியார்களையும் கிறிஸ்துவின் ஆவினாலே நிரப்பி பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் இரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. பலவீனங்கள் சுகவீனங்கள் வரும்போதெல்லாம் உம்முடைய சிலுவையை நாங்கள் நோக்கி பார்த்து விடுதலை பெற கிருபை செய்தருளும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமென். கர்த்தாவினுடைய சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பிரியமானவர்களே, உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் பெற்றோர்களோடும் நம்முடைய திருச்சபை வீட்டாரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 142ஆம் நாணப்பாடல் முதல் 4 கவிகளை பாடுவோம். நாணப்பாடல் 142 முதல் 4 கவிகள். என்னை தேவ சாயலான சிருஷ்டியாக்கிய பின்பு நான் கெட்டுப்போதென் மீட்பரான கர்த்தரே, நீர் நேசம்தான் நேசமே, நான் என்றைக்கும் உம்முடைய நோகவும். நாணப்பாடல் 142 முதல் 4 கவிகளை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாவோம். என்னை தெய்வ சாயலான சிருஷ்டியாக்கி பின்பு நான் கேட்ட போதென் மீட்பரான கர்த்தரே, நீர் நேசம்தான் நேசமே, நான் என்றைக்கும் என்னை முன்னமே தெரிந்து காலம் நீரை வேறின போதேரோபையே அணிந்து நரஜன்மமாகிய நேசமே, நான் என்றைக்கும் உம்முடையோனாகவும். எனக்காக
பாடுபட்டு நேர்ந்தையுள்ளதாகிய சாவால் பரமண்டலத்து பாக்கியத்தை தேடின நேசமேலானென்றைக்கும் உம்முடையோனாகவும் என கோழியும் வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனோ பரகதியும் சகலமும் மாகிய நேசமேலானென்றைக்கும் உம்முடையோனாகவும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரிடமிருந்தும் பிதாவாகிய தேவனிடமிருந்தும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அறிவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நம்மை ஆயத்தப்படுவோம். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்து இறங்கி அதிலே உமது அன்பு என்னும் தீயை மூட்டியருளும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீர் அல்லவா. உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். நீர் பேசும் ராஜா, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வசனம் மாத்திரமே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சத்தியமாகட்டும். சுவாமி ஆமீன். கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்த ஆண்டவருடைய அடியார்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ற தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் நம்முடைய லூதரன் ஃபெப்ரிஷியஸ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசிக்கிறேன். இதுதான் அந்த காலத்தில் எல்லா குருமார்களும் பயன்படுத்திய டிரான்ஸ்லேஷன். நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லையும் இதை தான் வாசிப்பார்கள்.
இதிலிருந்து நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். நாம் யாவரும் கவனத்தோடு கூட கேட்போமாக. அது பரிசுத்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. நான் நிருப வாக்கியம் வாசிக்கும் போதும் இந்த டிரான்ஸ்லேஷன்லேருந்து தான் வாசிக்க கேட்டோம். நீங்கள் பவர் டிரான்ஸ்லேஷனை ஃபாலோ பண்ணலாம். உங்கள் மாம்சத்தினுடைய பலவீனத்தின் நிமித்தம் மனுஷன் அடையவாய் பேசுகிறேன். அக்கிரமம் நடக்க நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கு ஊழியமாய் எப்படி ஒப்பு கொடுத்தீர்களோ அப்படி இப்பொழுது பரிசுத்தமாகுதல் நடக்க உங்கள் அவயங்களை நீதிக்கு ஊழியமாய் ஒப்பு கொடுங்கள். ஏனெனில் பாவத்துக்கு நீங்கள் ஊழியக்காரராய் இருக்க கொள்ள நீதிக்கு நீங்களவளாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் வெட்கப்படுகிற கிரியைகளினால் அப்பொழுது உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுதோ நீங்கள் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு பராபரனுக்கு ஊழியக்காரரான பின்பு பரிசுத்தமாக்குதல் உங்களுடைய பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம், பராபரனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும் நித்திய ஜீவன் என்பது. இதுதான் இன்றைக்கு நிருப வாக்கியம். அதுவே பிரசங்க பகுதியாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த டிரான்ஸ்லேஷனிலிருந்து வாசித்தேன் என்று நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு திருத்துவ பண்டிகை பின்வரும் 7ஆம் ஞாயிறு. நான் பசுமையாய் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறது. அது படிவாக்கியத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நான் பசுமையாய் வாழ நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு படிவாக்கியம், பராபரனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள். அது எங்கே இருக்கிறது? மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். காண்பீர்கள். சிறுமையானவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் வாழும். அது சங்கீதம் 21-29ஆம் வசனம். இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கு படிவாக்கியம். இதை நன்றாக புரிந்து கொண்டு இன்றைக்கு நாம் தியானத்தை செய்வோம். பராபரனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள். சிறுமையானவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், உங்கள் இருதயம் என்றைக்கு வாழும். இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இந்த படிவாக்கியத்தை எடுத்து தியானம் செய்வோம் எல்லா பகுதிகளையும். இன்றைக்கு பசுமையாய் வாழ ஒவ்வொரு திருத்துவ பண்டிகை பின்வரும் ஞாயிறு நமக்கு சொல்லிக்கொண்டே வரும். 10ஆம் ஞாயிறு வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் பசுமையாய் வாழ. 11ஆம் ஞாயிலிருந்து நான் பசுமையாய் வாழ கடவுள் எனக்கு என்ன செய்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டே வரும். இன்றைக்கு நான் பசுமையாய் வாழ என்ன செய்ய வேண்டும்? படிவாக்கியம், கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி என்ன பொருள்? கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் இன்றைய பொருள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதை பொருளாக கொண்டு ஒரு சில தலைப்பில் நாம் தியானம் செய்வோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்படி நம்ம ஊழியம் செஞ்சோம்னா நாம் பசுமையாய் வாழலாம், ஆசீர்வாதமாய் வாழலாம், நிம்மதியாய் வாழலாம், சமாதானமாய் வாழலாம் என்ற பொருளை நாம் மையமாக கொண்டு இன்றைக்கி தியானம் செய்யலாம். நான் பசுமையாய் வாழ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கே ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கே, கர்த்தருக்கு இல்லை, கர்த்தருக்கே. அப்படி என்றால் கர்த்தருக்கு மாத்திரமே ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் பொருள். முதலாவது எது ஊழியம்? அதுதான் எது ஊழியம். நாம் நினைக்கிறோம் ஊழியம் என்று சொன்னாலே அதற்கென்று ஒரு சிலர் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சபை போதகர்கள், குருமார்கள், நற்செய்தியாளர்கள், வேதாகம பெண்கள், இதுதான் ஊழியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நமக்கு சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு நிருப வாக்கியம், எது ஊழியம்? எது ஊழியம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுன்றாங்களே, எது ஊழியம் என்று பார்க்கும்போது தான் இங்கே நிருப வாக்கியத்தில் இந்த பவர் டிரான்ஸ்லேஷன், நம்மளுடைய லுதரன் டிரான்ஸ்லேஷனில், நீங்கள் அசுத்தத்திற்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். அந்த ஊழியம் செய்கிறதுன்றதான் இந்த டிரான்ஸ்லேஷனில் போடப்பட்டிருக்கிறது. பவரில் உங்களுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள்னு. இப்பொழுதோ நீங்கள் நீதிக்கும் பரிசுத்தத்திற்கு என்று ஊழியம் செய்வதற்கு உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள். அதுதான் இந்த நிருப வாக்கியத்தின் டிரான்ஸ்லேஷன். அருமையான டிரான்ஸ்லேஷன். எது ஊழியம்? உங்கள் சரீரங்களை நீதிக்கு ஊழியம் செய்யும்படி ஒப்புக் கொடுங்கள். அருமையாக பவுலடிகளார் சொல்கிறார்களவா? பாருங்க, நீங்கள் மாம்சத்துக்கு ஊழியம் செய்யும்படி ஒப்புக் கொடுத்தீர்கள், இப்பொழுது பரிசுத்தமாகுதல் நடக்க உங்கள் அவயங்களை நீதிக்கு ஊழியமாய் ஒப்புக் கொடுங்கள். நீதிக்கு ஊழியம் செய்யும்படி ஒப்புக் கொடுங்கள். எது ஊழியம்? நீதி செய்வதுதான் ஊழியம். நீதியை செய்வதுதான் ஊழியம். நீதியை பற்றி பேசுவதுதான் ஊழியம். நீதிக்காக போராடுவது தான் ஊழியம். இதை யார் செய்யணும்? ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும். யாரெல்லாம் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, திடப்படுத்தல பங்கு பெறுகிறோமோ, அன்று முதல் நாம் ஊழியக்காரர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். என்ன ஊழியம்? நீதியை செய்யும்படி உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லாமல் இந்த டிரான்ஸ்லேஷனில் நீதிக்கு ஊழியக்காரர்களாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். எது ஊழியம்? நீதி செய்வதுதான் ஊழியம்.
நீதி செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள், நீதியை பேசுகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கி இப்போ சுவிசேஷ பகுதியை பாருங்கள், அதுவும் ஆல்டர்னேட்டிவ் பிரசங்க பகுதி தான். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். படிவாக்கியம், சிறுமையானவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், உங்கள் ஆத்துமா என்னைக்கு வாழும். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எது ஊழியம்? சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போகிறது ஊழியம் இல்லை, ட்ராக்ஸ் கொடுக்குறது ஊழியம் இல்லை. நீதியை பற்றி பேச வேண்டும், நீதிக்காக போராடணும், நீதிக்காக துன்பப்படணும், நீதி தான் சொல்லணும், நீதியை தான் செய்யணும். அதுதான் ஊழியம். அவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அப்படியானால் நாம் யாவரும், சபை மக்கள் யாவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்படாதவற்றை இதை பேசுகிற பிரயோஜனம் கிடையாது. உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள், priesthood ஆஃப் ஆல் பிலீவர்ஸ். ஆனால் எதுக்கு ஊழியம்? நீதியை செய்கிறது தான் ஊழியம், நீதியை பற்றி பேசுவது தான் ஊழியம். அதே தான் நிருப வாக்கியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை பற்றி பேசுகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள், நீதியை செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரே உதாரணம், நிறைய உதாரணங்கள். ஒரு உதாரணம், ஜான் த பேப்டிஸ்ட், அவருடைய ஊழியம் முழுசுங்க நீதியை அடிப்படையாக வைத்து தான் இருந்தது. மனுஷனை ப்ளீஸ் பண்ணுற பிரசங்கம், மனுஷனை திருப்திப்படுத்துகின்ற தீர்ப்பு, மனுஷனுக்கு ஏற்றபடி நியாயம் சொல்லுதல் அல்ல, உள்ளதை உள்ளபடி தைரியமாக அவர் தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் நீயே தவறு செய்தாய் என்று அங்கே பார்த்து சொன்னாரே பார்வோனே, அதுதான் நீதியின் ஊழியம். உங்கள் சரீரங்களை நீதிக்கு ஊழியம் செய்யும்படி ஒப்புக் கொடுங்கள். இவ்வளவு நாளும் உங்கள் மாமிசத்தை அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி அது ஊழியக்காரர்களாக ஒப்புக் கொடுத்தீர்களே, இப்பொழுது உங்கள் சரீரங்களை நீதி நடப்பிக்கிற ஊழியக்காரர்களாக ஒப்புக் கொடுங்கள் என்று பவுலடிகளார் இன்றைக்கு பிரசங்க பகுதியில் நிருப வாக்கியத்தில் நம்மிடத்தில் கேட்கிறார். எது ஊழியம்? நீதியை பற்றி சொல்லணும், சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும், தவறை தவறுன்னு சொல்லணும். அதுதான் ஊழியக்காரர்கள், அதுதான் பிரசங்கம், அதுதான் ஊழியம். இன்றைக்கி யோவான் ஸ்நானகன் அதை தைரியமாக சொன்னார் அல்லவா? யாருக்கும் பயப்படவில்லை. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது பிரியமானவர்களே, அவங்க தான் அவங்க நீதியை சொல்ல முடியும். ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ அபிஷேகத்தில் இருக்கும்போது தான் அவன் அந்த சத்தியத்தை சொல்ல முடியும், நீதியை செய்ய முடியும், நியாயத்தை செய்ய முடியும். அவன் உள்ளம் குத்தி கொண்டே இருக்கும். அநியாயம் செஞ்சாலும் உள்ளம் குத்தும். நீதி மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதுதான் 142வது ஞானப்பாட்டில் பாடும் அல்லவா, தெய்வ சாயல் ஆன பிறகு நீதி ஆடை என்று அருமையான அந்த ஞானப்பாடலை நாம் பாடினோம். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை பேசுகிறோமா, நியாயத்தை பேசுகிறோமா, சத்தியத்தை பேசுமா? வேண்டியவர்கள் வேண்டாம், நம்ம உறவினர் சொந்தக்காரர் வேண்டியவங்க. ஆகவே நீதியை புரட்டுகின்ற காரியங்கள் கிறிஸ்தவர்கள், நியாயத்தை புரட்டி பேசுவது, தனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அவர்களுடைய நீதியை புரட்டி பேசுவது அல்ல. யோவான் ஸ்நானகனைப் போல நாம் ஒவ்வொருவரும் நீதிக்கு ஊழியம் செய்யும்படி நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு பவுலடிகளார் நமக்கு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஒரு சிறப்பான உதாரணம் நீதிக்காக நாத்தான் தீர்க்கதரிசி. தாவீது அரசன் என்று கூட பாராமல் தவறு என்று நீயே அந்த மனுஷன் என்று சுட்டி காட்டினார். காரணம் என்ன? அவர் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்கர்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆகவேதான் இந்த திருச்சபைகள் நமக்கு சில நேரங்களில் வேதனைப்படுகிறோம் அல்லவா? ஏன் சபைகள் எல்லாம் பாலடைந்து போகிறது, சபைகள் சீரழிந்து போகிறது என்று ஏன் நம்ம வேதனை? காரணம் என்ன? தீர்க்கதரிசிகள் சபைகளில் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுகின்றார், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், ஆவியின் வரங்கள் உடையவர்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள், இவர்களை தேவன் சபைகளில் ஏற்படுத்தினார். இன்றைக்கு அவர்களெல்லாம் சபைகளில் இல்லாததினால்தான் சபைகள் பின்வாங்கி போய்விடுகிறது. ஆகவே இன்றைக்கு தீர்க்கன் இருந்தார், நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை போய் சுட்டிக்காட்டு. அது என்ன ஊழியம் தெரியுமா? நீதியின் ஊழியம், நீதியை நியாயத்தை சொன்ன ஊழியம். தாவீதுக்கு பயந்து கொண்டு அவர் இல்லை, உண்மையை சத்தியத்தை சத்தியமாக சொன்னார். ஆகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அப்போ நான் பசுமையாக வாழ்வேன். எது ஊழியம்? நீதியை செய்யணும். எனக்கு வேண்டியவங்க எனக்கு சாதகமாக இருந்தாங்க, ஆகவே அவங்க செஞ்ச தப்பை கூட மாற்றி பேசுவது வேண்டாம். கிறிஸ்தவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களே, நீதியை பேசுங்கள். ஆனால் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இயேசு உண்மையை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு தாங்க நீதியை பேச முடியும், நியாயத்தை பேச முடியும். ஏன் தெரியுமா? இப்போ நான் உண்மையாகவே ஒரு அநீதி செய்கிறேன்னு வச்சுங்க, நான் கடவுளுக்குள்ள இருக்கும்போது அநீதி செஞ்சேன்னா எவ்வளோ குத்தும், ராத்திரிலாம் தூக்கம் வராது. ஐயோ, நான் அநியாயம் செய்து விட்டேன், அக்கிரமம் செய்து விட்டேன் என்று சொல்லி என் உள்ளம் பரிசுத்த ஆவியானவர் குத்தி கொண்டே இருப்பார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நீதியின் ஊழியத்தை செய்யும்படி உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள். நீதி செய்துதான் ஊழியம். அடுத்தது பாருங்க, அதே நிருப வாக்கியத்தில் பரிசுத்தமாகுதல் நடப்பிக்கும்படி, பரிசுத்தமாகுதலை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள்.
அதுதான் பரிசுத்தம்னா என்ன. நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தம்னா என்னன்னு சொன்னால், பொதுவாக கிறிஸ்தவ இந்த கம்யூனிட்டியில் என்ன பரிசுத்தம் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டிருக்கணுன்ற ஒரு அனுபவத்தை சொல்வார்கள். ஞானஸ்தானம் பெற்றுக்கணும், திடப்படுத்தல் பெற்றுக்கணும், மாதம் ஒரு முறை ராபோஜன் பெற்றுக்கணும், நான் சினிமா பார்க்க மாட்டேன், பாக்கு போட மாட்டேன், குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், யார் சண்டைக்கும் போக மாட்டேன். இதெல்லாம் ரைட்டு தான். இதுதான் பரிசுத்தம் அல்ல. இதுதான் பரிசுத்தம் அல்ல. இது பரிசுத்தத்துக்கு அடிப்படை. ஆனால் பரிசுத்தத்துக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சொன்ன குணாதிசயங்கள் எல்லாம் செய்தால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள். நீ அன்புள்ளவனாய் இருந்தால் பரிசுத்தம், நீ நீதி உள்ளவனாய் இருந்தால் பரிசுத்தமாய் இருக்கிறாய், நீ உதவி செய்தால் பரிசுத்தமாய் இருக்கிறாய், இரக்கமுள்ளவனாய் இருந்தால் பரிசுத்தமாய் இருக்கிறாய், பிறர் குற்றத்தை மன்னித்தால் நீ பரிசுத்தமானாய் இருக்கிறாய், பிறருக்கு நீ கிருபை இரக்கத்தை காட்டுவாயானால் நீ பரிசுத்தனாய் இருக்கிறாய். இதுதான் பரிசுத்தம். இதெல்லாம் சேர்ந்துதான் பரிசுத்தம். உங்கள் பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்க. அதே தான் ரோமர் 12:1 இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பாண்டமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஒப்புக் கேட்டுக்கொள்கிறேன். 2வது வசனம், நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீ கிறிஸ்தவனுடைய வேஷம் அல்லவா? மரணம், திருமணம் நம்முடைய வீடுகளில் நடந்துச்சுன்னா, பல இந்துக்கள் கிறிஸ்தவ அல்லாத, கிறிஸ்து விரும்பாத சில சடங்காச்சாரங்கள் நுழைந்து விடுகிறது அல்லவா? பரிசுத்தம் என்று சொன்னால் எல்லாமே அடங்கிய இயேசு கற்பித்த ஆவின் கனிகள், தாழ்மை, பொறுமை, தியாகம், மன்னிக்கிற தன்மை, இவைகளெல்லாம் காட்டுவதுதான் பரிசுத்தத்தினுடைய முழு பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹோலினஸ். புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எது ஊழியம்? நீதியை செய்யணும், பரிசுத்தத்தை செய்யணும். ஒரு ஜட்ஜி ஒருவர் இருந்தார். அவர் கோர்ட்டுக்கு அன்றைக்கி காரில் போய் கொண்டிருக்கிறார். ஒரு ஆற்றங்கரை ஓரமாக போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வாலிபன் தூரத்தில் அந்த ஆற்றுல போய் நடுவு ஆற்றுக்கு போகிறான். தெரிஞ்சு போச்சு சூசைட் பண்ண போகிறான்னு. உடனே இந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, டிரைவர்கிட்ட கத்துறாரு, வண்டியை நிறுத்துன்னு சொல்லி. டிரைவரை போய் காப்பாற்றுன்னு கூட சொல்லலை, அவரே ஓடுறாரு. ஓடி ஆற்றுல இறங்கி, ஒரு ஜட்ஜி ஆற்றுல இறங்கி அந்த வாலிபனை காப்பாற்றிறாரு. காப்பாற்றி தான் காரில் உட்கார வச்சு அவனுக்கு எல்லாம் அட்வைஸ்லாம் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அனுப்பி விடுகிறார். காலங்கள் ஓடின. அந்த வாலிபன் மீண்டுமாக ஒரு நாள் கோர்ட்டில் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. தப்பு செஞ்சு அவனை குற்றவாளியாக நிறுத்துறாங்க. அப்போ இந்த ஜட்ஜி அங்கே உட்காந்துருக்காரு. உடனே இந்த வாலிபன் ஜட்ஜை பார்த்து கதறான், சார் என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. ஜட்ஜி எல்லாத்தையும் விசாரணை செஞ்சு ஜட்ஜிமெண்ட் கொடுக்குறாரு. அந்த வாலிபனுக்கு தூக்கு தண்டனை என்று ஜட்ஜி கொடுத்தாராம். அப்போ இந்த வாலிபன் கதறினானா, ஐயா அன்னைக்கு நான் சாக போகும்பொழுது என்னை ஓடி வந்து காப்பாற்றினீங்களே, ஒரு ஜட்ஜின்னு கூட நீங்கள் பார்க்காம இறங்கி வந்து என் உயிரை காப்பாற்றினீங்களே, அதே ஜட்ஜி நீங்கள் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறீங்களே. அப்போ அந்த ஜட்ஜி சொன்னாராம், அன்றைக்கு நான் இரக்கத்தின் ஊழியத்தை செய்தேன், அன்று இரக்கம் உன்மேல் வைத்தேன், அன்பு வைத்தேன், உனக்கு அட்வைஸ் பண்ணினேன், உனக்கு புது வாழ்க்கை கொடுத்த, நீ திருந்தலை. இப்பொழுது நான் செய்வது நீதியின் ஊழியத்தை செய்கின்றேன், நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், இதுதான் நீதி, உனக்கு தூக்கு தண்டனை. ஆத்துமாவே, நீதியின் ஊழியம் செய்யும்படி தயவு செய்து உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, யார் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுங்கள். மாற்றி மாற்றி சூழலுக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசாதீங்க. நம்மளுக்கு வேண்டியவங்கன்றதுனால மாற்றி பேசுவது, நம்மளுக்கு வேண்டாதவங்கனால சரியானதை தவறு என்று சொல்லுகிற தீர்ப்புகளெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாமல், எது ஊழியம்? நீதியை செய்வது, நீதியை பேசுவது. எது ஊழியம்? பரிசுத்தமாய் வாழ்வது. பரிசுத்தம் என்றால் என்ன? அன்பு, தாழ்மை, பொறுமை, உதவி செய்தல், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், தியாகம் எல்லாம் சேர்ந்துதான் பரிசுத்தத்தின் முழுமை. அப்படி வாழ முதலாவது ஆண்டவர். இரண்டாவது எது ஊழியம்? இரண்டாவது எது ஊழியம்? கொடுப்பதே ஊழியம். கொடுப்பதே ஊழியம், ஆம்ஸ் கிவிங். இன்னைக்கு சுவிசேஷ பகுதி அதுதான். இங்கே பாருங்கள், சுவிசேஷ பகுதியில் கொடுப்பதே ஊழியம், அதுதான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை. இயேசு கேட்குறாரு, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. வேறு காஸ்பல், சினாப்டிக் காஸ்பலில், மத்திய மார்க்கில், லூக்காவில் பார்க்கும்பொழுது இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சீடர்கள் அதை வாங்கிட்டு வராங்க. இயேசு ஆசீர்வதிக்கிறாரு. இன்றைய டெக்ஸ்டில் 4000 பேர் சாப்பிட்டார்கள், 7 கூடை நிறைய நிரப்பினார்கள். கொடுப்பதே ஊழியம். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ சீடர்கள் கேட்குறாங்க, இந்த வனாந்திரத்தில் எப்படி ஐயா இந்த 4000 பேரை போஷிக்க முடியும்? இந்த வனாந்திரத்தில் நல்ல கவனிக்கணும், இந்த வனாந்திரத்தில் இத்தனை பேரை எப்படி நான் திருப்தியாக்க முடியும்? நாம் இப்போ கொடுங்கள்னு சொல்கிறோம்ல, கொடுப்பது தான் ஊழியம், உதவி செய்வது தான் ஊழியம்.
இந்த கொள்ளை நோய் காலங்களில் லாக்டவுன் பீரியடில் நாங்கள் எப்படி உதவி செய்வது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? ஆனால் அந்த வனாந்திரத்தில் 4000 பேர் இருந்தாலும் 5 மீனியம் கொடுத்தாலே அந்த சிறுவன் நேம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சிறுவன் பேர் சொல்லப்படவில்லை, ஹிடன் நேமாக பைபிளில் இருக்குது. ஆனால் அவன் அன்றைக்கு ஊழியத்தை செய்கிறான். அது கொடுத்ததால் தான் கடவுள் அற்புதத்தை செய்கிறார். நான் எத்தனை பேரும் போஷிக்கப்படுகிறார்கள். இயேசு சொல்றாரு, என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே, வெறுமையாக எப்படி நான் அவர்களை அனுப்புவது? அதனால தான் பெரியம்மாநிலை பாருங்கள், இயேசு அன்றைக்கி துவங்கினா தான் இன்றைக்கி பாஸ்டிங் ப்ரேயர்னா உடனே சாப்பாடு, ஒரு ப்ரேயர் மீட்டிங்னா உடனே நம்ம சாப்பாடு, ஒரு ஜெபக்கூட்டம்னா ஒரு சாப்பாடு, ஆலயத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சாப்பாடு. ஏன்? என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம தேவைகள். கொடுப்பதே ஊழியம், கொடுப்பதே ஊழியம். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எல்லாம் கொடுத்துருக்குறோமா? நம்ம ஜெபம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், அல்லது அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். கொடுப்பதே ஊழியம். பாருங்கள், 1 பேதுரு 4:10 தேவன் கொடுத்த பலத்தின்படியே உதவி செய்ய கடவன். சும்மா உதவி செய்கிறது வெளியில் போகும்போது 10 பைசா போடுறது, 1 ரூபா போடுறது, 2 ரூபா போடுறதுலாம் கிடையாது. தேவன் உனக்கு என்ன பலம் கொடுத்திருக்கிறார், எவ்வளோ பணம் கொடுத்திருக்கிறார், உன் சொத்து உனக்கு எவ்வளோ கொடுத்திருக்கிறார், இது தேவன் கொடுத்தது அல்லவா? அதனால தான் நம்ம பாருங்கள், நம்முடைய காணிக்கை ஜெபத்தில் லுத்தர் சாஸ்திரியார் அழகாக சொல்கிறார், நீர் கொடுத்ததையே உமக்கு காணிக்கையாக நாம் கொடுக்குறோம். நான் சம்பாதிச்சதல்ல, நான் முயற்சி செய்ததல்ல, அது கர்த்தர் கொடுத்தது. தேவன் கொடுத்த பலத்தின்படியே உதவி செய்ய கடவன். அதே ரோமர் 12:8 அருமையாக அங்கே பவுலடிகளார் இன்னும் இதை பற்றி சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாரு. ரோமர் 8:12 நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். ரோமர் 12:8 வாசித்து நான் முடிக்கிறேன். ரோமர் 12 பாருங்கள், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிப்பதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். சூதுவாதோடு கொடுக்கூடாது. ரைட். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன், உற்சாகத்துடனே செய்ய கடவன். உதவி செய்வதுதான் ஊழியம். இந்த லாக்டவுன் பீரியடில் எங்கிருந்து கிடைக்கும் வனாந்தரத்தில் என்று சொல்லி கொண்டிராமல், ஆத்துமாவே கர்த்தர் உன்னை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தாரோ அந்த அளவிற்கு நீ உதவி செய். எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறாய்? எத்தனை விதவைகளுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய்? எத்தனை குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறாய்? 4 பேர் பார்க்கும்படி உதவி செய்கிற கூட்டம் அல்லவா? அப்படியாக இருக்கிறோமா? அல்லது நம்ம வலது கை கொடுப்பது இடது கை கொடுக்கணுமா? இறையின் மாணவிகளுக்கு கொடுங்கள் என்று எத்தனை முறை கேட்டுக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் உற்சாகத்தோடு கர்த்தர் என்னோடு பேசினா நான் கொடுக்கிறேன் ஐயான்னு கொடுத்தவர்கள் உண்டு, கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஊழியம் நாம் போய் பிரசங்கம் பண்ண முடியாது, மிஷினரியாக போக முடியாது. இல்லை, நீ கொடுத்தாலே ஊழியம். ஏழைகளுக்கு கொடுத்தால் ஊழியம். இறையில் மாணவிகளுக்கு நீ கொடுக்குறாயே அது ஊழியம். பசிப்பட்டவனுக்கு கொடுக்குறாயே ஊழியம். தாகமுள்ளவனுக்கு கொடுக்குறாயே அது ஊழியம். ஊழியத்திலேயே சிறப்பான ஊழியம். மதர் தெரேசா அம்மா அவர்களுக்கு புல்பிட்டு கொடுக்கப்படவில்லை, இந்த பிரசங்க மேடை அவளுக்கு கொடுக்கப்படவில்லை, அவளுக்கு அங்கி கொடுக்கப்படவில்லை, அவளுக்கு பட்டங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கும் அவர்களுக்கு மதர் தெரேசா என்று உலகமே சொல்லி கொண்டிருக்கிறதே காரணம் என்ன? அவருடைய ஊழியத்திலேயே பிரதான ஊழியம் உதவி செய்கின்ற ஊழியம். சரி, இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. எல்லாரும் உதவி செய்ய முடியாது. வாங்கி கொடுப்பதும் ஒரு ஊழியம். அதில் இன்னைக்கு சீடர்கள் பாருங்கள், அவங்க கொடுக்கல 5 மீனை. ஏசு கிட்டன்னு ஒன்று ஓடி இருப்பாங்க, கூட்டத்துக்குள்ள ஓடி இருப்பாங்க. யார் எது வச்சிருக்கீங்க, என்ன வச்சிருக்கீங்க கேட்டிருப்பாங்க. ஒரு பையன் 5 மீனப்பா கொடுப்பா. ஏசு கேட்குறாரு, பிறரிடத்திலிருந்து வாங்கி கொடுப்பதும் ஊழியம். அதுதான் ஊழியம். உன்னால் முடியலையா, நீ கஷ்டப்படுகிறாயா, நீ உதவி செய்யலாம். இருக்கிற இடத்துல வாங்கி இல்லாத விதத்தில் கொடு. ஆனால் கை சுத்தமாக இருக்கணும், பராபரன் பார்த்துக்கணும். இந்த கை சுத்தமாக இருந்தால் தான் உனக்கு கொடுப்பார்கள், நீ உதவி செய்ய முடியும். கொடுப்பதே ஊழியம், வாங்கி கொடுப்பதும் ஊழியம். பிறரிடத்தில் வாங்கி கொடுப்பதே ஊழியம். ஆகவே இந்த லாக்டவுன், கொள்ளை நோய் காலங்கள் எப்படி உதவி செய்வது என்று சொல்லாதே. இந்த வனாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீனை எப்படி ஆண்டவரை 4000 பேர் கொடுக்குதுன்னு சொல்லாதே. கொடுக்கு. மனம் இருந்தால் கொடுக்கலாம், மனம் இருந்தால் நீ வாங்கியும் மற்றவரிடத்தில் வாங்கியும் உதவி செய்யலாம். கொடுப்பதே ஊழியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நீதி செய்வது ஊழியம், பரிசுத்தமாயிருப்பது ஊழியம். 2வது கொடுப்பதே ஊழியம் என்று சொல்லி நாம் மறந்துவிட வேண்டாம். கொடுப்பதே ஊழியம். ஆகவே தான் பராபரனுக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன் பராபரனுக்கு கடன் கொடுக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு உதவிகளும் இஸ் அ கவுண்டிங். ஆண்டவர் அது திருப்பி கொடுப்பார் என்பதற்காக அல்ல. கொடுக்கலனாலும் நான் உதவி செய்வேன், அந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கொடுங்கள், உதவி செய்யுங்கள், அதுவே ஊழியமாக இருக்கின்றது.
ஆக இந்த பராபரனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். நீதி பேசினா அவன் இயேசுவின் பிள்ளை. அடுத்து ஒன்றை சொல்லி முடிச்சிடறேன். இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய கிறிஸ்டியன் மெசேஜ் எல்லாம் வருது. அதில் ஒரு இது படித்தேன். நாம் போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது, இயேசு பற்றி சொல்கிறதெல்லாம் வேண்டாம், அது ஊழியம் இப்போ இப்படி மாறிடணும். புறஜாதி மக்கள் நம்மளை பார்த்து சொல்வது தான் நற்செய்தி. அருமையான கான்செப்ட் அல்லவா? எல்லாரும் மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, லஞ்சம் வாங்காதீங்க, நீதியை பேசுங்க, ஏழைகளுக்கு இறங்குங்கன்னு சொல்லாத. புறஜாதி மக்கள் கிறிஸ்தவனை பார்த்து இவன் நல்லவன், இவனிடத்தில் போனீங்கன்னா நீதி கிடைக்கும், இந்த அதிகாரி கிறிஸ்தவ அதிகாரி, அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், இவர் கிறிஸ்தவன் நீதி பேசுவான், இவன் கிறிஸ்தவன் இரக்கமுள்ளவனாய் இருப்பான், இவன் போய் கேளுங்க உதவி செய்வான், தன்னிடத்தில் இல்லைனாலும் மற்றவற்றை வாங்கி கொடுப்பான் என்று புறஜாதி மக்கள் நமக்கு சொல்லுகிறார்களே நம்மை பற்றி, அதுவே நற்செய்தி. அப்படி சொல்ல வைத்தாலே இயேசுவின் நாமம் உலகம் முழுவதும் பரவி விடுமாம். இன்றைக்கு இப்படி யோசிப்போமா? நம்ம சொல்ல வேணாம், நம்முடைய வாழ்க்கை சொல்லட்டும். நம்முடைய வாழ்க்கையை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த ஊழியக்காலத்தில் போங்க, நம்பி காசை கொடுங்க, 10 பைசா அவர் ஏமாற்ற மாட்டார். இந்த ஊழியக்காரத்தில் போங்க, நீதி தான் சொல்லுவார், நியாயத்தை தான் செய்வார், எதுக்கும் பயப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருப்போமா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவ சபையாக இருப்போமா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருப்போமா? கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஆத்துமாவே, இன்றைக்கு 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை நான் பசுமையாய் வாழ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கே ஊழியம் செய்ய வேண்டும். எது ஊழியம்? நீதியை செய்கிறது, நீதியை பேசுறது, நீதிக்காக துன்பப்படுறது, நீதிக்காக பாடுபடும். யாராக இருந்தாலும் சரி, என் குடும்பமாக இருக்கட்டும், என் பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், உடன் பிறந்தவனா, நீதினா நீதி, அதுதான் ஊழியம். பரிசுத்தமாய் வாழ்வதே ஊழியம். பரிசுத்தம்னா என்ன? பாவம் செய்யாமல் இருக்கிறது மாத்திரமில்லை, ஆண்டவருடைய குணாதிசயங்களை எல்லாம் என் வாழ்க்கையில் கடைபிடிப்பதே பரிசுத்தம். 1. 2வது, கொடுப்பதே ஊழியம். பிறரிடம் வாங்கி கொடுப்பதே ஊழியம். இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்யட்டும். கடைசியாக பார்த்து ஒன்றே சொல்லி முடிச்சிட முக்கியமான கான்செப்ட்டு, கொடுக்குறவங்க ஒரு நாள் குறைஞ்சி போனது பாருங்கள். அந்த சின்ன பையன் 5 அப்பா 2 மீனை பாக்ஸில் வச்சு கொடுத்துருப்பான், பாக்ஸில் தானே கொண்டாந்துருப்பான். இப்போ பாருங்கள், பாக்ஸ் மேட் பாஸ்கெட்ஸ். ஒரு சின்ன பாக்ஸில் 5 அப்பா 2 மீன், இப்போ என்ன போச்சு, 7 கூட நிறையா நிரப்பினார்கள் கொடுத்ததுனால. கவுண்டட் மேட் அன்கவுண்டட், 5 அப்போ 2 மீன், இப்போ என்ன முடியல, 7 கூட நிறையா, எத்தனை மீன் எத்தனை அப்பன்னு என்ன முடியல. இட்ஸ் மேடு இஸ் uncounted fishes, uncounted bread. Unsatisfaction made satisfaction. அதிருப்தியாக இருந்தார்கள், இப்போ திருப்தி அடைந்தார்கள், சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்சஃபிஷியன்ட் மேட் சஃபிஷியன்ட், குறைவு இருந்தது, அவன் கொடுத்ததுனால அது சஃபிஷியண்ட்டாக மாறிடுச்சு, சாப்பிட்டு 7 கூட திருப்தி ஆகி போச்சே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கொடுங்கள், உங்கள் பாஸ்கெட்டாக மாறும். இன்சஃபிஷியன்ட் சஃபிஷியண்ட்டாக மாறும். அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறும். கவுண்டடு அன்கவுண்டடாக மாறும். பாருங்கள், கொடுக்காதவங்களை பாருங்களேன், என்ன தான் சொத்து சுகம் இருந்தாலும் கவுண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுத்தவங்க, ஊழியத்துக்கு கொடுத்தவங்க, ஏழைக்கு கொடுத்தவங்க பாருங்கள், ஐயோ போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எங்களை ஆசிர்வச்சு போதும் போதும்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கவுண்டட் மேட் அன்கவுண்டட், இன்சஃபிஷியன்ட் மேட் சஃபிஷியன்ட், பாக்ஸ் மேட் பாஸ்கெட்ஸ், அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, பராபரன் இப்பொழுதும் தம்முடைய திருவசனத்தை நமக்கு அருளினபடினால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, அவர் இனிமேலும் தமது வசனத்தை நம்மிடத்தில் சுத்தமாய் காத்து நாம் எல்லாருக்குள்ளும் உத்தம கனிகளை கொடுப்பதற்காக நாம் ஜெபம் செய்வோமாக. கிறிஸ்துவின் முன்னிலையாய் பராபரனுக்கு சகல காலமும் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் உதடுகளின் கனியாகி துதியின் பலியை செலுத்த கடவோம். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், ஏனென்றால் இப்படி கொத்த பலிகளுக்கு பராபரன் பிரியமாய் இருக்கிறார். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள், LWF ஸ்காலர்ஷிப், நம்முடைய கணம் பேராயர் அவர்களிடமிருந்து வந்த சர்க்குலரின் படி LWF ஸ்காலர்ஷிப் வேண்டுகிறவர்கள் சபை குருவை அணுகி அதன் விவரத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ளிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதை நீங்கள் தயவு செய்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்குள் நீங்கள் ஃபில்அப் பண்ணி நம்முடைய தரங்க வாசகம் பேராயருக்கு அனுப்பும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு சபை குருவை அணுகவும். அருமையான சபை மக்களே, இந்த லாக்டவுன் பீரியடில் கர்த்தர் தம்முடைய வாக்குறுதியை நம்மளை காப்பாற்றி வருகிறார். அநேகர் நீங்கள் இன்னும் உங்களுடைய தசம்பாகங்களை, காணிக்கைகளை, சர்ச் ஃபண்ட் மற்றும் டொனேஷன்ஸை
நீங்கள் நம்முடைய சபைகளுக்கு வரும்பொழுது, இங்கே கடைகளுக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம். அநேகர் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையில் மாணவ மாணவிகளுக்கு இதுவரை உதவி செய்யாதவர்கள், நீங்கள் உங்கள் காணிக்கை உதாரணத்துவமாய் நம்முடைய சர்ச் அக்கௌண்ட்டில் போடுவீர்களானால் அதை நாம் கணம் பேராயர் ஆலோசனை சங்கத்துக்கு அனுப்புவோம். அவர்கள் இறையில் மாணவர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். உதாரணமாக கொடுப்போம். ஏழைக்கு இறங்குகிறவன் பராபனுக்கு கடன் கொடுக்கிறான், அவருடைய உபகாரத்திற்காக இவர் அவனுக்கு பலி அளிப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம். பராபனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும், அருமையான தேவ ஜனமே, விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் யாவரும் சேர்ந்து 138ஆம் நாணப்பாடலை பாடி நாம் காணிக்கை ஜெபத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 138ஆம் நாணப்பாடலில் முதலாம் கவியையும் 7ஆம் 8ஆம் கவியையும் 18ஆம் கவியும் பாடுவோம். 138ஆம் நாணப்பாட்டு முதலாம் கவி, 7ஆம் கவி, 8ஆம் 18ஆம் கவி. பிரியமான இயேசுவே, நெஞ்சை தயவாய் நீர் பூரிப்பாக்கியனிலே பலத்த தேட்டலாக தெய்வீகள் ஊட்டினபடினால் துதியை சொல்வேனாக. நீர் வானத்தப்பம் பஞ்சத்தில் பசி உம்மால் ஆறும். இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம். பிரியமான இயேசுவே, என் நெஞ்சை தயவாக நீர் பூரிப்பாக்கியதிலே பலத்த தேற்றலாக தெய்வீக அன்பை ஊற்றிய படியினாலோ மோடைய துதியை சொல்வேனாக. நீர்வானத்த பஞ்சத்தில் பசிவோமாலே ஆரோம். நான் போவனாந்தரங்களில் என் மனமோமை நாடும். பிதாவே நீவாமன்னாவே நீரென்னை வேறே இச்சைக்கே விலக்கமாக காரும். நீ ஜீவ ஊற்றுவோம் மேலே கோடித்தால் தாகம் தீரும். நீ தரும் இவ்வு நித்தமே சுரக்கிர தண்ணீரும். என்னை நிரப்பி அன்புடன் கண்டோக்கினால் உண்டாம் பலன் ஆரோக்கியம் நாள் சீரோம். ஆவோ பிலாத அழகே, நானே தனை சொன்னாலும் என்னாவினால் முடியாதே. நானே வாஞ்சித்தாலும் அதெல்லாம் நீரே இயேசுவே. மாதயவுள்ள நேசரே, நீரென்றும் என்னை ஆளும்.
கிறிஸ்துவின் அன்பார்ந்த திருச்சபை விசுவாசிகளே, நீங்கள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளையும் தசம பாகங்களுக்காகவும் நன்கொடைகளுக்காகவும் நம்ம எல்லாரும் நம்முடைய இல்லங்களிலே இருந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். காணிக்கை பாடல் வெறும் 39ஆம் நாணப்பாடல் 1ஆம் கவியை பாடும். நேசமுள்ள இயேசுவே, யாக்கோபில் உதயமான அற்புதமான நட்சத்திரமே, இந்த ஏழை படைக்கிற காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுமே. 39ஆம் நாணப்பாடல் 1ஆம் கவி பாடி காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். நேசமுள்ள இயேசுவே, யாக்கோபில் உதயமான அற்புத நட்சத்திரமே, காணிக்கையை ஏழையான நான் செலுத்தேனேன், அதை ஏற்றுக்கொள்ளுமே. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா வரங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, எங்கள் சுய பலத்தினாலோ சுய சக்தினாலோ நாங்கள் உழைக்கவில்லை, இதை சம்பாதிக்கவில்லை. உம்முடைய சுத்த கிருபையினாலே நாங்கள் உழைத்தோம், பிழைத்தோம், சம்பாதித்தோம். ஆகவே நீர் கொடுத்ததே உமது ஊழியத்திற்கென்று நாங்கள் காணிக்கையாய் படைக்கிறோம். நீதியாய், நியாயமாய், மனப்பூர்வமாய், உமது மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய், உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்து உலகம் கொடுக்க முடியாத உன்னதங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய பொற்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தை நாம் எல்லாரும் உணர்வோம். ஆவியானவர் நம்முடைய இல்லங்களிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு பிறகும் எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்திலும் தயவுள்ள பிதாவே என்று சொல்லி நம்முடைய இல்லங்களிலே முழங்கால் படியிடுவோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய கருத்துக்களாய் ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமது முன்னிலையில் விண்ணப்பம் செய்ய வருகிறோம். எங்கள் பரம தந்தையே, எல்லாரையும் மீட்க வல்ல உமது பரிசுத்த வார்த்தையை உம்முடைய ஊழியர்கள் திருச்சபையில் கலகமின்றி போதிக்க கிருபையின் சாதனங்களை அவர்கள் ஒழுங்காக வழங்க அவர்களுக்கு தேவரீர் துணை செய்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நாட்டிற்கு மீட்பை பற்றிய நற்செய்தி உம்முடைய ஊழியர்களின் வழியாக அனுப்பி எங்கள் சபைகளின் வளர்ச்சிக்காக ஜெபம் செய்வதோடு பல வகைகளில் உதவி செய்ய வருகிற எங்கள் தாய் சபைகளை தேவரீர் உமது சத்தியத்தில் நிலைநிற்க செய்து அவற்றின் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். தயவுள்ள தந்தையே, பிற நாடுகளில் நடத்தப்பட்டு வரும் திருப்பணியையும் அந்த நாடுகளில் இருக்கிற லுத்ரன் சபைகளையும் அனைத்துலக லுத்ரன் திருச்சபைகளின் கூட்டமைப்பு மன்றத்தையும் நமது நாட்டிலுள்ள 11 லுத்ரன் திருச்சபைகளை ஆசீர்வதிக்கவும், நாங்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் உமது திருப்பெயருக்கு மகிமை உண்டாகும் வகையில் வாழ்க்கையை நடத்தி ஒருமைப்பாட்டில் வளர எங்களுக்கு உதவி செய்யவும் வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபைக்கு புறம்பே இருக்கிற எல்லா மக்களையும், முக்கியமாக எங்கள் நாட்டில் இருக்கும் பிற மதத்தினரையும் உம்முடைய நற்செய்தியை கொண்டு வரவழைக்கவும், நாங்கள் செய்து வரும் திருப்பணிகளையும் அங்கே பணியாற்றும் உம்முடைய அடியாரையும் ஆசீர்வதிக்கவும், எங்கள் திருச்சபையில் அனைத்து வாரியங்களின் வழியாய் நடைபெற்று வரும் ஊழியங்களையும், தியாகோனிய வாரியத்தின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களையும், சிறுவர் நலப்பணி இயக்கம், ஞாயிறு பள்ளிகள், இளையோர் இறைப்பணி இயக்கம், இளைஞர் இயக்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம்
ஆண்கள் ஐக்கிய சங்கங்கள் மூலம் நடைபெற்று வரும் ஊழியங்களை ஆசீர்வதிக்கவும், சீகன்பால்க் அருட்பணி ஊழியத்தின் மூலமாக செய்யப்படும் ஊழியங்களையும் அருட்பணியாளர்களையும் அருட்பணி தலங்களையும் ஆசீர்வதிக்கவும், இவ்வூழியத்திற்கென்று சபையில் வாலிபர்கள் எழுப்பப்பட துணை செய்திடலும். உம்மை தேடி வருகிற யாவரும் உண்மையாகவே மனமாற்றமடைந்து திருமுழுக்கின் வழியாய் உம்மை ஏற்றிக்கொண்டு உமது திருச்சபையில் சேரும்படி அருள் புரியவும் வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். தயவுள்ள தந்தையே, அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களிடம் அனுப்பும். மதுரை அரசரடியிலும், சென்னை குருகுலத்திலும், பெங்களூர் ஐக்கிய இதய கல்லூரியிலும் திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிவிக்கும் ஆசிரியர்களையும் உமது ஆவியால் நிரப்பியருளும். உமது அறுவடைக்கென்று சீகன்பால்க் அருட்பணி இயக்கத்தின் மூலமாக செய்யப்படும் ஊழியங்களையும் பணித்தலங்களையும் அருட்பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதித்து ஊழியத்தை பெருக பண்ணும். இவ்வூழியத்திற்கென்று சபையில் வாலிபர்கள் எழுப்பப்படவும் துணை செய்தருளும். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். தயவுள்ள தந்தையே, உம்முடைய சித்தம் எங்களிடம் நிறைவேறும்படி நாங்கள் மெய்யான விசுவாசத்தில் உறுதியாக நின்று பிசாசு, உலகம், மாமிசம் என்கிற பகைஞர்களை எதிர்த்து வெல்லவும், நாங்கள் செய்ய வேண்டியவற்றை அன்போடும் ஆர்வத்தோடும் செய்யவும், எங்களுக்கு வரும் பாடுகளை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அனுபவிக்கவும், எங்களையே நாங்கள் வெறுத்து உமக்கென்று எங்களை ஒப்படைக்கவும், எங்களுக்கு உமது ஆவியாகிய ஈவை தந்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். தயவுள்ள பிதாவே, ஆண்டவரே, எங்கள் தாய் நாட்டை ஊழல், லஞ்சம், சாதி வேறுபாடு, வன்முறை போன்றவற்றில் பகைவரிடமிருந்து காப்பாற்றி அதில் என்றும் சமத்துவம் சமாதானம் நிலவும்படி செய்யவும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் பிரதமருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் சிறந்த அறிவாற்றலை கொடுக்கவும், மாநில ஆளுநர், முதலமைச்சர், பிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிகாரிகள் ஆகிய எல்லாருக்கும் விவேகத்தை அருளி நாட்டிற்கு நலமானவற்றை அவர்கள் செய்யும்படி அவர்களை வழிநடத்தவும் வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரம தந்தையே, பஞ்சம், வறட்சி, யுத்தம், கலகம், கொள்ளை நோய், பெருவெள்ளம், புயற்காற்று, நிலநடுக்கம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளினின்று எங்களை விலக்கி காத்தருளும். எங்களிடையே இருக்கிற நோயாளிகள், ஏழைகள், கர்ப்பவதிகள், விதவைகள், திக்கற்றவர்கள், கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லோருக்கும் தேவரி சமய சகாயராய் விளங்கி அருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். தயவுள்ள தந்தையே, நாங்கள் எல்லாரும் உடைய கிருபையை பெற்றவர்களாய் வாழவும், எங்கள் வாழ்க்கையின் முடிவில் உடைய சமாதானத்தை உடையவர்களாய் வாழ்க்கையை முடித்து உமது பரமராஜ்யத்தின் கீழ் இளைப்பாரி உமது வல்லமையால் உயிர் பெற்று எழுந்து எல்லா பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளோடும் நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்வதற்கு தேவரீர் எங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. ஆமேன். கர்த்தர் நம் கற்பித்த ஜெபத்தை நாம் பயபக்தியோடும் விசுவாசத்தோடும் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு இதுதான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைகள் பேசிக்க பண்ணாதிடும், தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையுமே நன்றிக்கும் இடையிலே. சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி
உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பசுமையாய் வாழலாம். எது ஊழியம்? நீதியை செய்வதுதான் ஊழியம். பரிசுத்தமாய் வாழ்வதே ஊழியம். கொடுப்பதே ஊழியம், கொடுக்க வைப்பதே ஊழியம். அதை மனதில் வைத்தவர்களாய் நம்ம ஒப்பு கொடுத்து 185ஆம் நாணப்பாடல் 7ஆம் 8ஆம் 9ஆம் கவி பாடி நம்முடைய ஆத்துமத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். 185ஆம் நாணப்பாடல். லோக இன்பத்தை ருசிக்கும் 100 வருஷத்திலும் இயேசுவோடு சஞ்சரிக்கும் ஒரு நாளே இங்கேயும் நன்மை, அங்கவரை சேர்ந்தாலோ வாழ்வு அத்தனை. எனக்கு மோட்ச ஆனந்தத்தில் பங்குண்டாக இயேசுவே, நீர்தாம் இந்த வனாந்திரத்தில் எனக்கு துணையாமே. நான் இன்றும் என்றைக்கும் உம்முடன் இருக்கவும். லோக இன்பத்தை ருசிக்கும் 100 வருஷத்திலும் இயேசுவோடு சஞ்சரிக்கும் ஒரு நாளே எங்கேயும் மனமயங்கவரை சேர்ந்தாலோ வாழ்வே தனை. கூத்தும் சூதும் செல்விக்கையும் என்னை ஆற்ற மாட்டாதே. ஆண்டவரின் மாதயையும் அதனிச்சையுமாமே எனதாத்துமத்துக்கு செல்வம் வாழ்வுமானது. எனக்கு மோட்சானந்தத்தில் பங்குண்டாக இயேசுவே, நீதானே வனாந்தரத்தில் எனக்கு துணையாமே. நான் என்றும் என்றைக்கும் உம்முடனிருக்கவும். கர்த்தர் நமக்கு கொடுத்த சத்தியத்திற்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து சொல்லி கர்த்தரை கெஞ்சுவோம். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.